ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 2. யதோஷ்ச தர்மசீலஸ்ய நிதராம் முனி சத்தம தத்ர அமசேன அவதீர்ணஸ்ய தத்ர அம்சேன அவதீர்ணஸ்ய விஷ்ணோர் வீர்யாணி சம்சனாக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யதுக்களின் அல்லது யது வம்சத்தின் கூட தர்மசீலஸ்ய தர்மசீலர்களான நிதரம் உயர்ந்த தகுதியுள்ள முனிசத்தம முனிசிரேஷ்டரே தத்ர அந்த வம்சத்தில் அம்சேன அவரது அம்சமான பலதேவருடன் அவதீர்ணஸ்ய ஒரு அவதாரமாக தோன்றி பகவான் விஷ்ணுவின் வீர்யானி புகழுக்குரிய செயல்கள் தயவு செய்து விவரிக்க வேண்டுகிறேன். எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன். முனி சிரேஷ்டரே சிறந்த புண்ணியவான்களும் தர்மசீலர்களுமான யது வம்சத்தினரை பற்றியும் தாங்கள் விவரித்தீர்கள். இப்போது தாங்கள் விரும்பினால் அந்த யது வம்சத்தில் தமது அம்சமான பலதேவருடன் தோன்றிய பகவான் விஷ்ணுவின் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமை வாய்ந்த செயல்களை அன்புடன் விவரிக்க வேண்டுகிறேன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பகவான் கிருஷ்ணர் விஷ்ணு தத்துவத்திற்கு மூலம் என்று பிரம்ம சம்ஹிதை 5.1 விவரிக்கிறது. ஈஸ்வரா பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். கோவிந்தன் எனப்படும் பகவான் கிருஷ்ணர் பரம ஆளுநர் ஆவார். அவருக்கு ஒரு ஆன்மீகமான ஆனந்தமயமான நித்தியமான திருமேனி இருக்கிறது. அனைத்திற்கும் மூலம் அவரே. அவருக்கு வேறு ஆரம்பம் இல்லை. ஏனெனில் அவரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் ஆவார். இதுவே மேற்கூறிய பிரம்ம சம்ஹிதை ஸ்லோகத்தின் பொருளாகும். யஷ்யைக காலம் அதாவலம்ய ஜீவந்தி லோம விலஜா ஜகதண்டநாதா விஷ்ணோர் மகான் சயிக யஷ்ய கலாவிசேஷோ கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. எண்ணற்ற பிரபஞ்சங்களின் தலைவர்களாகிய பிரம்மாக்கள் மகாவிஷ்ணுவின் ஒரு சுவாச காலத்திற்கு மட்டுமே வாழ்கின்றனர். அந்த மகாவிஷ்ணு பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு அம்சத்தின் அம்சமாவார். அந்த கோவிந்தனை ஆதி புருஷரை நான் வணங்குகிறேன். இது பிரம்ம சம்ஹிதை 5.48. இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். கோவிந்தன் பகவான் கிருஷ்ணர் மூல முதற் கடவுளாவார். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்று பாகவதம் கூறுகிறது. யாருடைய சுவாசத்தால் பல லட்சக்கணக்கான பிரபஞ்சங்கள் படைக்கப்படுகின்றனவோ அந்த மகாவிஷ்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஒரு அம்சத்தின் அம்சமாவார். கலாவிசேஷ என்று கூறப்பட்டுள்ளது. மகாவிஷ்ணு சங்கர்ஷணரின் ஒரு அம்சமாவார். அந்த சங்கர்ஷணரோ நாராயணரின் ஒரு அம்சமாவார். நாராயணர் சதுர்வியூகத்தின் ஒரு அம்சமாவார். மேலும் சதுர்வியூகம் பலதேவரின் அம்சங்கள் ஆவார்கள். பலதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முதல் பூரண அம்சமாவார். எனவே கிருஷ்ணர் பலதேவருடன் தோன்றிய போது எல்லா விஷ்ணு தத்துவங்களும் அவருடன் தோன்றினார்கள். பரீட்சித் மகாராஜா பகவான் கிருஷ்ணரையும் அவரது மகிமை வாய்ந்த செயல்களையும் விவரிக்கும்படி சுகதேவ கோஸ்வாமியிடம் வேண்டினார். இந்த ஸ்லோகத்திலிருந்து மற்றொரு பொருளையும் பெறக்கூடும். சுகதேவ கோஸ்வாமி முனி சிரேஷ்டராக இருந்த போதிலும் அவரால் கிருஷ்ணரை அரைகுறையாக மட்டுமே விவரிக்க முடிந்தது. ஏனெனில் பகவான் கிருஷ்ணரை யாராலும் முழுமையாக விவரிக்க முடியாது. பகவான் அனந்த தேவருக்கு ஆயிரக்கணக்கான தலைகள் இருப்பதாகவும் அவரது ஆயிரக்கணக்கான வாய்களால் பகவான் கிருஷ்ணரை அவர் விவரிக்க முயன்ற போதிலும் கிருஷ்ணரை பற்றிய வர்ணனைகள் பூர்த்தியடையவே இல்லை என்றும் சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 2 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.